ஒரு ஹெல்த்தியா இருக்கும், ஃபிட்டா இருக்கும் நினைச்சது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது. ஆனா அதை கையாண்ட முறை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பு. ஏன்னா சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபா இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், எக்ஸாக்டா அது எல்லாமே ஒரு பேஸ்கெட். என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போடலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்களோ ரிசல்ட்ஸ் வந்து கேரண்டி கிடையாது. ஏன்னா இந்த சம்பவம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாதுங்கிறது அந்த ஆதங்கத்தில் தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவிடுறேன். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீநந்தா. இவர் கடந்த 6 மாதங்களாகவே யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களை பார்த்து தீவிர டயட் உணவு கட்டுப்பாட்டில் இருந்து வந்துள்ளார். குறிப்பாக திட உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல் திரவ உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் அவருக்கு தீவிர உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. அவரது உடலில் சர்க்கரை மற்றும் சோடியம் அளவு வெகுவாக குறைந்து குடல் சுருங்கி போனது. 18 வயது பெண்ணாக இவர் வெறும் 24 கிலோ உடல் எடையுடன் மட்டுமே இருந்துள்ளார். இதனை அடுத்து அவருக்கு ஐசியு பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஸ்ரீநந்தா மருத்துவமனையிலேயே உயிரிழந்தார். கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணுடைய மரணம் ஒட்டுமொத்த இந்தியாவையே நிலக்கொலைய வச்சிருக்கு. அது ஒரு பெரிய இழப்பு. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு ஆசைப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா தப்பான விஷயம் கிடையாது, நல்ல விஷயம். ஆனா போன பாதை தப்பான பாதை. ஒரு ஹெல்த்தியா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும் நினைச்சது வந்து பாத்தீங்கன்னா தப்பு கிடையாது. ஆனா அதை கையாண்ட முறை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தப்பு. ஏன்னா சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா யூடியூபா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், எக்ஸாக்டா அது எல்லாமே ஒரு பேஸ்கெட். என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல போடலாம். அதை வந்து பாத்தீங்கன்னா யார் ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்களோ ரிசல்ட்ஸ் வந்து கேரண்டி கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க ஹெல்த் கண்டிஷன் அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் இருக்குங்கிறது கேரண்டியே கிடையாது. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் வேற, இவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வேற. மேபி அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கலாம், ஆனா அதே மாதிரி எனக்கு எக்ஸாக்டா ரிசல்ட்ஸ் கிடைக்கும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு விபரீதங்கள் நடந்தது அப்படின்னா நம்ம யாரையுமே பிளேம் பண்ண முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இந்த சம்பவம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடாதுங்கிறது அந்த ஆதங்கத்துல தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவிடுறேன். என்கிட்ட வரவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நானும் ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றோம் சார், இதை பார்த்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகுது, எனக்கு என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம். நீங்க ஓன் வேலை நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, அதாவது உங்ககிட்ட சிமெண்ட் இருக்கு, ஜல்லி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல் இருக்குன்னு சொல்லி நீங்களே வீடு கட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டை நிம்மதியா வாழ முடியுமா? அதுக்கெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காங்க. அது மாதிரி நம்ம எது கூட வேணா விளையாடலாங்க, நம்ம உடம்பு கூட நம்ம விளையாடக்கூடாது. ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி பார்த்து பார்த்து வாங்குறோம். சாதாரண ஒரு ட்ரெஸ், ஒரு செருப்பு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா அந்த செருப்பு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால் வெளியே வராத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து எடுக்கணும், சைஸுக்கு தகுந்த மாதிரி. ஒரு காஸ்மெட்டிக் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் கேட்கிறேன், இதுக்கெல்லாம் இவ்வளவு பார்த்து பார்த்து பண்றோமே, நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ஆளை வந்து பார்க்க வச்சு பண்றதுல என்ன மிஸ்டேக்குங்கிறனா என்ன பிரச்சனை? ஒரு கோச்சை வச்சு கரெக்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோலை வந்து அவர்கிட்ட சொல்லி அவர் நம்மளை கைட் பண்ணார் அப்படின்னா, ப்ரொஃபஷனல் இஸ் ஆல்வேஸ் ப்ரொஃபஷனல். நீங்க என்ன பண்ணாலும் ஒரு கோச் வச்சு பண்ணீங்கன்னா உங்க லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஆகும். அது இல்லாம ஓன் வே ட்ரை பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான விபரீதங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நடக்கக்கூடாம இருக்கிறதுக்கு எக்ஸாக்டா அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ வந்து என்னுடைய ஆதங்கத்தை நான் தெரிவிக்கிறேன். ஓகேங்களா? எது பண்ணாலும் கேட்டு பண்ணுங்க. தப்பான வழியில வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்ல வேகமா போகணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம மாற்றுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். அதனால இனி வரும் காலங்கள் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உங்க கூட வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா ஒருத்தவங்க கைடன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அவங்களை வச்சு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.